முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் இந்திய அணி பயிற்சியாளருமான ராபின் சிங்கின் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வித்தொகை மற்றும் கிரிக்கெட் பயிற்சி தொகை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. துபாயில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஷேக் அலி பின் ரஷித் பின் அலி அல் மக்தூம் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசளித்தார். இதனையடுத்து பேசிய ராபின் சிங், வீரர்களை உருவாக்கும் இந்த புதிய அத்தியாயம் மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு திறமையான குழந்தைக்கும் தடைகள் இல்லாமல் வளர வாய்ப்புள்ள ஒரு அமைப்பை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்றும் அகாடமி நிறுவனர் ராபின் சிங் கூறினார். கட்டமைக்கப்பட்ட பயிற்சி, போட்டி வெளிப்பாடு மற்றும் சர்வதேச பாதைகளுடன் கிரிக்கெட் வீரர்களை உலக அரங்கிற்கு தயார்படுத்துவார்கள் என RSR அகாடமி கன்வீனர் ஸ்ரீனிவாஸ் பாபு தெரிவித்துள்ளார். நானும் ராபின் சிங் இந்த மாதிரி இன்னொரு 2-3 பழைய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண கிரிக்கெட் அகாடமி இது. அப்புறமா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் இருக்கு. அகாடமி என்னன்னா துபாயில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஜெம்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் என்னென்னா நல்லா ஆடுற பசங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லா செலவு நாங்களே தான் எடுத்துக்கிட்டு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட காசும் அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாமே நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த அவார்ட்ஸில் 2 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அவங்க என்ன கட்டினாங்களோ இந்த லாஸ்ட் 1 இயரில் அதெல்லாமே ரீஎம்பர்ஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி மொத்தம் இருக்கிற 16 பேர் பசங்க யார் இருக்காங்களோ அவங்களும் நல்லா ஆடினாங்கன்னா 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு அது மேலே அவங்களும் நல்லா ஆடுறாங்கன்னா அவங்களும் எங்களோட இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய பண்ண போகிறோம். This is all about RSR Cricket Academy.